லாகின் பண்ணிட்டு நீங்க உங்க அக்கௌண்ட் டீடைல் அந்த ஃபர்ஸ்ட் யூசர் லாகின்ல பாத்தீங்க அப்படின்னா ஃபோர்த் வந்து பாத்தீங்கன்னா பில்லிங் டேஷ்போர்ட் அப்படின்னு இருக்கும். மை பில்லிங் டேஷ்போர்ட் அப்படின்னு சொல்லி கிளிக் பண்ணீங்கன்னா போதும், குளோபலா வந்துருது. இப்போ இதுல என்னன்னா நமக்கு நார்த் ரீஜியனால போயிட்டு பில்லிங் அலாரம் கிரியேட் பண்ணணும் அப்படின்ற ரெக்யூர்மெண்ட் உங்களுக்கு இல்ல. ஏன்னா அது குளோபலாவே நம்மளோட பில்லிங் டேஷ்போர்ட் பில்ஸ் எல்லாம் நம்ம பாக்குறதுலேயே வந்து என்ன பண்ணிக்கலாம், பட்ஜெட் வந்து நீங்க இது பண்ணிக்கலாம். ஒரு ரீஜனுக்கு போய் அலாரம் கிரியேட் பண்ணுன்ற அவசியம் உங்களுக்கு வந்து இல்ல. சரிங்களா? ஓகே, இதுல போயிட்டு நீங்க பட்ஜெட் அப்படின்னு கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இது பட்ஜெட்டுக்கு எனேபிள்லாம் கிடையாது. டிஃபால்ட்டாவே நம்ம நெக்ஸ்ட் வீடியோல வந்து காஸ்ட் எக்ஸ்ப்ளோரர் பார்க்கலாம்னு இருக்கிறோம். ஆனா நான் இப்பதான் எனேபிள் பண்ணிக்கிறேன். அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 24 ஹவர்ஸ் ஆகும். இப்போ காஸ்ட் எக்ஸ்ப்ளோரர்ல நிறைய ஆப்ஷன் கொண்டு வந்துட்டாங்க. AWS காஸ்ட் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லி அதுல வந்து நிறைய சேவிங்ஸ் பிளான், அதுல வந்து நிறைய ஃபில்டர், நிறைய டயக்ராம் கொண்டு வந்துட்டாங்க. நம்ம அடுத்த வீடியோல அதை பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்க போறது பட்ஜெட். சரிங்களா? பட்ஜெட் வந்து நம்ம வந்து எப்படி கிரியேட் பண்றோம்னு பார்க்கலாம். கிரியேட் பட்ஜெட் அப்படின்னு நான் கொடுக்குறேன் அப்படின்னா உங்களுக்கு ஒரு 4 விதமான ஆப்ஷன் காட்டும். காஸ்ட் பட்ஜெட்டா, யூசேஜ் பட்ஜெட்டா, இல்ல ரிசர்வேஷன் பட்ஜெட், சேவிங்ஸ் பிளான்ஸ் பட்ஜெட் அப்படின்னு இருக்கு. மெயினா நம்ம வந்து இதுல யூஸ் பண்றது காஸ்ட் பட்ஜெட் தான். ஏன்னா நம்ம காஸ்ட் ஓரியன்டட் தான். மந்த்லி நம்ம வந்துட்டு நம்மளுடைய ஆஃபீஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இவ்வளவு பட்ஜெட் வந்து இது பண்ணிருப்பாங்க. அது ஏன்னா நம்ம வந்து அந்த பட்ஜெட்டுக்குள்ளதான் நம்ம வந்துட்டு இது பண்ணணும். அப்ப இந்த பட்ஜெட்டை தாண்டிடுச்சு அப்படின்னா நமக்கு வந்துட்டு அலாரம் ட்ரிகர் ஆகணும். அதுக்காக நம்ம ஒவ்வொரு முறையும் பார்த்துட்டு இருக்க முடியாது. அப்ப நம்ம ஒரு காஸ்ட் பட்ஜெட் கிரியேட் பண்றதா ப்ராப்பரா இருக்க முடியும். மற்றபடி என்ன இந்த RI சேவிங்ஸ் பிளானுக்குள்ள நம்ம இதுல ஆல்ரெடி நம்ம வந்துட்டு காஸ்ட் ஆப்டிமைசேஷன் நம்ம பண்ணியிருப்போம். ஏன்னா காஸ்ட் ஆப்டிமைசேஷனே நம்ம ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கிறோம். அதுல நம்ம இதை பத்தி எல்லா டீட்டெயிலும் வந்து நம்ம கொடுத்துருக்கோம், எந்த அளவுக்கு காஸ்ட் ஆப்டிமைசேஷன் பண்ண முடியும் அப்படின்னு. அதையும் தாண்டி நம்ம வந்துட்டு ஒரு பட்ஜெட் இப்போ கிரியேட் பண்றோம். ஏன்னா அதை தாண்டி நமக்கு வந்து பட்ஜெட் ரீச் ஆகுது அப்படின்னா சடனா சொல்ல முடியாது. அப்படி ரீச் ஆகுது அப்படின்னா நமக்கு ஒரு அலாரம் வரணும். கண்டிப்பா நம்ம வந்துட்டு பட்ஜெட் வந்து கிரியேட் பண்ணி வச்சிருக்கணும். சரிங்களா? ஓகே, நான் காஸ்ட் பட்ஜெட் சூஸ் பண்ணிட்டு செட் யுவர் பட்ஜெட் அப்படின்னு போறேன். இதுல போனீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து நேம் கேக்குது. ஓகேங்களா? நான் என்ன கொடுக்குறேன், ஓகே மை பட்ஜெட். ஓகே, மை பட்ஜெட் ஓகே கொடுத்துறேன். ஓகே, தென் வந்து பாத்தீங்க அப்படின்னா பீரியட் வந்து பாத்தீங்க அப்படின்னா மந்த்லியா, குவார்டர்லியா, ஆனுவலா எப்படி கேக்குது உங்களுக்கு வந்துட்டு மந்த் ஆன் வைஸ் உங்களுக்கு வந்துட்டு பட்ஜெட் போட கொடுக்க போறீங்க. இல்லை சில ஆஃபீஸ்ல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு குவார்டர்லி வந்துட்டு ஒரு இவ்வளவு அமௌண்ட் கொடுக்குறோம் அப்படின்னா அப்போ குவார்டர்லி உங்களுக்கு ரீச் ஆனா த்ரெஷ்ஹோல்ட் ஆச்சுன்னா உங்களுக்கு வந்துட்டு இதுல த்ரெஷ்ஹோல்ட் ஆப்ஷன் இருக்கும் உங்களுக்கு வந்துட்டு. அதாவது அங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு $10 ரீச் ஆனா உங்களுக்கு மெயில் வருங்க. அப்படி கிடையாது. $10 உங்களுக்கு எவ்வளவு த்ரெஷ்ஹோல்ட் 50% த்ரெஷ்ஹோல்ட் வந்தாலும் எனக்கு மெயில் வரும்னா செட் பண்ணிக்கலாம். நம்ம அதை பார்ப்போம் கீழே. இப்போ நீங்க எந்த மாதிரி உங்களுக்கு சூஸ் பண்ணிக்கலாம், மந்த்லியா, குவார்டர்லியா, ஆனுவலி அப்படின்னு நான் மந்த்லி சூஸ் பண்றேன். தென் வந்து பாத்தீங்க அப்படின்னா பட்ஜெட் எஃபெக்டிவ் டேட்ஸ் கேக்குது. அதாவது ரெக்யூரிங் பட்ஜெட் வந்து கரண்ட் மந்தா இல்ல எக்ஸ்பீரியன்ஸ் பழைய நெக்ஸ்ட் ஸ்டார்டிங் வித் எண்டிங் மந்த் அந்த மாதிரி இது இருக்கா அப்படின்னு கேக்குது. இப்போ எந்த மாசம் வரைக்கும் உங்களுக்கு வரணும், ஏன்னா ஒரு 6 மந்த் 3 மந்த் கம்பல்சரி உங்களுக்கு கேட்குறாங்க அப்படின்னா அப்ப நீங்க வந்து அந்த மந்த் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். நான் 2020 வந்துட்டு நான் வந்துட்டு ஜூன் வரைக்கும் கேட்கிறேன், ஒரு 6 மந்த் கேட்கிறேன் அப்படின்னா இந்த மாதிரி எக்ஸ்பீரியன் மந்த் வந்து நீங்க கொடுத்துக்கலாம். சரிங்களா? தென் ஃபிக்ஸடா மந்த்லி பட்ஜெட் பிளானிங் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஓகேங்களா? அதாவது மந்த்லி பட்ஜெட் பிளானிங் வந்துட்டு நம்ம 6 மாசம் சூஸ் பண்ணிக்கிறோம். 6 மாசத்துக்கு ஒவ்வொரு விதமான பட்ஜெட் நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து இங்க $2000, இங்க 2100, 2200 இந்த மாதிரி கூட நீங்க வந்துட்டு வாட்டவர் இருக்குன்னு சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ஃபிக்ஸடா நமக்கு வந்துட்டு ஒரு $2000 கொடுக்க சொல்லிக்கிறாங்க அப்படின்னா $2000 நீங்க இதில் என்ன பண்ணிக்கலாம், கொடுத்துக்கலாம். $2000 வந்து நீங்க அமௌண்ட் கொடுத்துக்கலாம். தென் வந்து பாத்தீங்க அப்படின்னா பட்ஜெட் பேராமீட்டர்ஸ் ஆப்ஷனல் பட்ஜெட் பேராமீட்டர் கொடுத்துருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா அன்பிளைண்ட் காஸ்ட் வந்து என்னென்னலாம் இதுல கவர் ஆகணும், கிரெடிட் ரீஃபண்ட் நம்ம ஏதாவது கிரெடிட் கோட்லாம் அப்ளை பண்ணிருக்கோம். சரிங்களா? அது நம்ம தனியாக பார்க்கலாம், எப்படி கிரெடிட் கோட்லாம் வரும், எப்படி அப்ளை பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம பார்ப்போம். எந்த மாதிரி இதெல்லாம் உங்களுக்கு வரணும். இதுல டேக்ஸ் நம்ம மெயினா வந்து பாத்தீங்க அப்படின்னா யூசேஜ் வந்து அதர் சப்ஸ்கிரிப்ஷன், ரெக்யூரிங் ரிசர்வேஷன், சப்போர்ட் சார்ஜஸ், அப்ரண்ட் இதெல்லாம் அடிஷனலா உங்களுக்கு வந்துட்டு இதெல்லாம் ஆட் ஆகாம இருக்கு. டிஃபால்ட்டா டிக்கெட் தான் இருக்கு உங்களுக்கு. இதை விட்டுறலாம். $2000 ஃபிக்ஸடு அப்படின்ற மாதிரி கொடுக்கும். அந்த 6 மாசத்துக்கும் $2000 அப்படின்றது எவ்ரி மந்த் வந்துட்டு இருக்கு அப்படின்னு மாதிரி. நெக்ஸ்ட் நம்ம கொடுத்தீங்க அப்படின்னா அலாரம் போனீங்கன்னா இங்க பாத்தீங்கன்னா த்ரெஷ்ஹோல்டுன்னு ஒரு ஆப்ஷன் வந்துருக்கும். ஆக்சுவல் காஸ்ட், ஃபோர்காஸ்ட் ரேஷியோ அப்படின்ற மாதிரி. ஃபோர்காஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி பில்ஸ்ல பாக்குற மாதிரி அவனே ஜட்ஜ் பண்ணி அதுல இருந்து எடுக்கிறது. அதாவது மந்த்ல ஒரு வாரம் யூஸ் பண்ணி போய் ஃபோர்காஸ்ட் ரீச் ஆக போகுதுன்னு சொல்லி எடுத்துருவாங்க. இல்ல ஆக்சுவல் காஸ்ட் உங்களுக்கு ரீச் ஆகும்போது கொடுக்குறாங்க அப்படின்னா எப்ப நீங்க அது ரீச் ஆகுறீங்களோ, அதாவது இப்போ $2000 நான் 80% கொடுக்குறேன் அப்படின்னா எவ்வளவு ஒரு 75% கொடுக்குறேன் அப்படின்னா $1500 எப்ப நம்ம ரீச் ஆகிறோமோ அப்பதான் உங்களுக்கு வந்து வரும். ஆனா ஃபோர்காஸ்ட் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு இப்போ நான் இதுல போயிட்டு ஒரு 50 கொடுக்குறேன் அப்படின்னா அந்த 50 வந்து ஃபோர்காஸ்ட்ல ரீச் ஆகுறதே வந்துடும் உங்களுக்கு. ஃபோர்காஸ்ட் அப்படின்றது நார்மலா ஒரு 5 days நான் யூஸ் பண்ணிருப்பேன். இந்த இதுல போனீங்கன்னா உங்களுக்கு வந்துருங்க 1500 வந்துட்டு வந்துடும் அப்படின்றது. அதை வச்சு 50%னா $1000 நீங்க வந்து ரீச் பண்ணிருவீங்க அப்படின்னு சொல்லி ஒரு 5 daysலயே உங்களுக்கு என்ன இருக்கு, ஃபோர்காஸ்ட் டேஸ் இது பண்ணி உங்களுக்கு அலாரம் ட்ரிகர் பண்ணிடும். அப்போ நீங்க ஆக்சுவலும் கொடுத்துக்கலாம், ஃபோர்காஸ்ட்டும் கொடுத்துக்கலாம். இந்த மாதிரியான ஆப்ஷன் வந்து நமக்கு பில்லிங் அலாரம் கிடையாது.
இது ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லான ஒரு இது. உங்களுக்கு வந்துட்டு ஃபோர்காஸ்ட்டும் கொடுத்துக்கலாம், ஆக்சுவல் கொடுத்துக்கலாம். அதில் த்ரெஷோல்டு நீங்கள் செட் பண்ணி நீங்கள் வந்துட்டு இது பண்ணிக்கலாம். நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபோர்காஸ்ட் எடுத்துக்கலாம் 50%. அப்போ ஸ்டார்டிங்கில் என்டர்லேயே உங்களுக்கு திடீர்னு ஏறிச்சுன்னா கூட உங்களுக்கு வந்துட்டு இமெயில் அலர்ட் வந்துடும். இங்கே எஸ்என்எஸ்லாம் நம்ம சூஸ் பண்ணுவோம். இங்கே எஸ்என்எஸ்லாம் வேணாம், டேரெக்டாக நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம், மெயில் வந்து கொடுத்துக்கலாம். சரிங்களா? நான் டேக் ஆல் 247 gmail. சாரி, ஓகே, நான் மெயில் ஐடி கொடுத்துக்கிறேன். ஓகே, ஓகே, இந்த மாதிரி நீங்க வந்துட்டு கொடுத்துக்கலாம். தென் ஆட் மெயில் கண்டென்ட் கொடுத்து இன்னொரு மெயில் வேணா இன்னொரு மெயில் கொடுத்துக்கலாம். நம்ம ஒன்று தான் கொடுத்துருக்குறோம், ஒன்று போதும். அப்போ ஓகே, நோட்டிஃபை எஸ்என்எஸும் கொடுத்துருக்குறாங்க. எஸ்என்எஸ் வேணும் அப்படின்னா நீங்க எஸ்என்எஸ் என்ன பண்ணிக்கலாம், கிளிக் பண்ணிட்டு நீங்க எஸ்என்எஸ் உடைய ஏஆர்என் கொண்டு வந்து கொடுத்துட்டீங்கன்னா அதுவும் உங்களுக்கு வந்து பாஸ் ஆகும். அதுல எத்தனை இமெயில் ஐடி இருக்கோ அதுவும் வரும். இங்க வந்து சிங்கிள் இமெயில் ஐடி கொடுக்குறோம். இல்ல எனக்கு எஸ்என்எஸ் வேறன்னு ஒரு 5 பேருக்கு மெயில் ஐடி கொடுத்துருக்க குரூப்பா அப்படின்னா எங்க ஆஃபீஸ்ல கொடுத்துருங்கன்னா அவங்க அந்த எஸ்ஆர்என் வந்து நீங்க என்ன பண்ணிக்கலாம், ஆட் பண்ணிக்கலாம். சரிங்களா? அந்த மாதிரி ஆப்ஷனும் வந்து கொடுத்துருக்காங்க. அதையும் வேணா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்க. அடிஷனலா இன்னொரு அலர்ட் கொடுக்கணும் இன்னொன்னு நீங்க கொடுத்துக்கலாம். சரிங்களா? இந்த மாதிரி ஆப்ஷன்லாம் நெக்ஸ்ட் அலர்ட்ல கொடுத்துருக்காங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் கன்ஃபார்ம் பட்ஜெட்ல நீங்க ரிவ்யூ பார்த்துக்கலாம். நம்ம என்ன பண்ணிருக்கிறோம், எப்படி கொடுத்துருக்கிறோம் அப்படின்றது எல்லாமே நீங்க ரிவ்யூ பார்த்துட்டு தென் கிரியேட் கொடுத்துடலாம். ஓகே, இப்போ அலாரம் கிரியேட் ஆயிடுச்சு. அப்போ அது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் நாளைக்கு உங்களுக்கு க்ளவுட் வாட்ச் தெரியணும், எஸ்என்எஸ் தெரியணும் அப்படின்ற எந்த இதுவும் கிடையாது. நீங்கள் டேரெக்டாக வந்துட்டு உங்களுடைய பில்லிங் டேஷ்போர்ட்லேயே பட்ஜெட் வந்து யூஸ் பண்ண முடியும். அடிஷனலாக நமக்கு வந்து ஆக்சுவல் அண்ட் ஃபோர்காஸ்ட் அப்படின்ற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் மந்த்லி, குவார்டர்லி அண்ட் ஆனுவலி கொடுத்துருக்காங்க. அதுலேயும் வந்து நீங்கள் எந்தெந்த மந்த்துக்கு எவ்வளோ அமௌண்ட் உங்களுக்கு வந்து பட்ஜெட் இருக்கு அப்படின்றது நீங்கள் மென்ஷன் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இந்த மாதிரி ரொம்ப ஈஸியாக நீங்கள் வந்துட்டு பட்ஜெட் கிரியேட் பண்ணி உங்களுடைய பில்லிங் வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஈஸியாக மானிட்டர் பண்ண முடியும். சரிங்களா? உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். சரிங்களா? ஓகே, நம்ம இன்னொரு வீடியோல நம்ம காஸ்ட் எக்ஸ்ப்ளோரர் எப்படி யூஸ் பண்ணுறது பார்க்கலாம். ஏன்னா காஸ்ட் எக்ஸ்ப்ளோரர் நிறைய ஆப்ஷன் இருக்கு. நானே இப்போ தான் எனேபிள் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலி எனேபிள் பண்ணால் 24 hours கழிச்சு தான் வருது. அதுக்கப்புறம் நம்ம AWSல காஸ்ட் மேனேஜ்மெண்ட் சொல்லி டேஷ்போர்டை இப்போ சேஞ்ச் பண்ணிட்டாங்க. அது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி அதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஓகே, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நம்ம தொடர்ந்து AWS அண்ட் லினக்ஸ் அண்ட் நியூ டெக்னாலஜி ரிலேட்டடான வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். சரிங்களா? இது ரிலேட்டடாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்க. சரிங்களா? நம்ம இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.